யார சார் தேடுறீங்க? உங்க பாட்டி இல்லையே. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சரி சரி, சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவோம். बाप का बेटा, बाप का बेटा। हाँ। एक गांव में एक किसान रखता था। रघुताता இல்லப்பா, ரகதாத்தா. இங்க இருந்து சொல்லணும். சொல்லு. கொள்ளையில போறவன எவ்வளவு திமிர் இருந்தா என் பேர்ல இப்படி போட்டு அடிப்பேன். என் பரம்பரை என்ன, என் பேர் என்ன, என் பேர்ல கைதீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு அத்தனை திமிரா போச்சா? போடா வெளியில. ஒரு விஷயம் மாச்சு, மண்ணா கட்டியும் மாச்சு, எதிர்த்து வெளியில போடான்னா போடா வெளியில. ராஜேந்திரா, என்னப்பா இது? சார், இதுக்குதான் எங்க வீட்டுல டியூஷன் வேணாம்னு சொன்னேன். பேசாம உங்க வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப கூட கெட்டு போகல. பேசாம நாளையில இருந்து டியூஷன் உங்க வீட்லயே வச்சுக்கோ. ஆமாப்பா, நாளையில இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு, அங்கேயே டியூஷன் வச்சுக்கலாம்ப்பா. பப்பி, யார் பாது? நான் தான் பழனிச்சாமி. உள்ளவா. பப்பி, என்னம்மா உடம்புக்கு என்னமா பண்ணுது? ஐயோ, என்னங்க சொல்லுங்க. என்ன பப்பிக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா சார், எங்க பப்பி 3 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எது கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது. ஏங்க டாக்டர்கிட்டயாவது கூட்டு போனீங்களா? என்னத்தப்பா டாக்டர் கிட்ட போறது? அங்க போனா நிறைய மாத்திரை எது கொடுப்பாரு, இல்லைன்னா ஊசி போடுவாரு. எனக்கு என்னமோ சீர்தட்டு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? அதுக்கு என்ன வைத்தியமோ அது பண்ணி பாக்கலாம்ல. சீர்தட்டுக்கு என்ன வைத்தியம்னு நான் என்ன எங்க அம்மா போய் கேட்டு விட்டுங்களா? உங்க அம்மா கிட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது? என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும். சீர்தட்டை குணப்படுத்தணும்னா ஒரு கழுதை வேணும்பா. அது யாரு போய் கொண்டு வர்றது? கழுதையா? கழுதையை வச்சு என்னங்க பண்றது? கழுதை காதை கீறி 4-5 சொட்டு ரத்தம் எடுத்துக்கணும்ப்பா. 2-3 சொட்டு நெத்தியில தேய்க்கணும். 1 சொட்டு பால்ல விட்டு கலந்து கொடுக்கணும். கழுதை மூக்க நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும்ப்பா. தப்புன்னு விடணும். அந்த காத்து இந்த புள்ள முஞ்சில படணும். சீர்தட்டுக்கு இதான்ப்பா நல்ல வைத்தியம். பழனி சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன், எப்படியாவது ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வாங்க சார். கழுதை எங்க போய்? பிளீஸ் சார், பப்பினா எனக்கு ரொம்ப உயிர். இந்த மாதிரி நேரத்துல நீ உதவி பண்ணா லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன். ஏமா பெரிய பச்செல்லாம் பேசுற? நீ கேட்டு பழனி ராஜா மாட்டேன் சொல்ல போகுது. ஏராசா, சரி போயிட்டு வர. போய் கழுதையை பிடிச்சிட்டு போயிட்டு வர்றேன். சும்மா நையின்னு நச்சரிக்காதீங்க பழனிசாமி. நம்ம கழுதை வராது. அந்த குழந்தைக்கு உடம்பு சௌரியம் இல்லைங்கிறதுக்காக என் கழுதையை கேக்குறீங்களா? வேற எங்கேயாவது போய் கேளுங்க, போங்க. டேய் பாவண்டா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறத பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. 2 சொட்டு ரத்தத்துல கழுதை உயிரா போயிட போகுது. உடனே கொண்டு கொடுத்துடா பிளீஸ். இங்க பாருங்க பழனிசாமி, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம், அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம். எனக்கு என் கழுதை தான் பெருசு. வேணா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பார்க்கறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன்டா. எவ்வளவு தருவீங்க? ஒரு 5 ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? கடலை பொரி வாங்கி சாப்பிடுறதுக்கா? 25 ரூபா கொடுத்தா கழுதை மேல கைவீங்க, இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க. 25 ரூபாயா? அநியாயத்து கேக்குறடா. ஒரு 15 ரூபா தரனே. பாத்தீங்களா? 25 ரூபா கொடுங்க, இல்ல இடத்த காலி விட்டு போங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போங்க. மனுஷங்க வேலை பார்க்க விடுங்க, போங்க. சரி கொடுக்குறேன். எப்ப? கழுதை குழந்தை கொடுக்கும்போது கொடுக்குறேன். என்னங்க? வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்க? வெங்கட் வெங்கட். அன்னைக்கு கூட நீங்க மோர்லாம் கொடுத்தீங்களே, நான் கூட உங்க தாத்தா கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறக்காக இந்த குருதட்சணை காணிக்கையெல்லாம் வச்சு. ஐயோ ஆமா சார், ஐம் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு உங்களை பேண்ட் ஷர்ட்ல பார்த்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னா அடையாளமே தெரியல. இந்த ட்ரெஸ்ல சின்ன பையனா அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு பாவாடை உங்களை பாக்குற போது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாவே இருக்கீங்க. ஆமாங்க, உங்க தாத்தா எங்கீங்க? உன்னத்தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமான் 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 கமான். நல்லாரு பாத்தியா? இதெல்லாம் எக்ஸசைஸுக்கு உண்டான கருவிகள். நான் செய்யணுமா சார்? அதுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்கு. முதல்ல நீ கத்துக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல சிரசாசனம், அதாவது தலைகளை நிக்கணும். தலையை கீழே வச்சு காலை மேல தூக்கணும்.
சார் வீட்டுல பெட்ஷீட் எல்லாம் இருந்தா கொடுத்தீங்கன்னா என்ன படுக்க போறியானே சொல்றத டைம் வலிக்குது சார். என்ன சார் முதல்ல அடிக்கிறீங்க? அதுக்கு பேர் தான் பாக்ஸிங். படு பாடுவேன் படு வச்சுட்டேன் சார். கால தூக்கு கால தூக்கு மேன் காலை தூக்குறீங்க சார்? மேன் கால கால தூக்கு அப்படியே வை அப்படியே தூக்கு தூக்கு மேன் கால தவக்கற மாதிரி கால பரப்பற எதிரி தூக்கு மேன் கால. சார் சார் என்ன விட்டுருங்க சார், கண்ணுல ரத்தம் வர மாதிரி இருக்கு சார். வாயில ரத்தம் வர வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். சோமா பயில்வானுக்கு சீசனா வந்துட்டு பயப்படலாமா? தொழில ஒரு கரெக்ட் வேணா என்ன ஐயோ சார், என்ன சார் இப்படி அடிக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் பாக்ஸிங். என்னடா கழுதைய பிடிச்சிட்டு வந்து நிக்கிற? ஐயோ என் மான மரியாதை எல்லாம் போகுதே. வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா, உனக்கு கவனிச்சுக்கிறேன். வாடி. ஏண்டா வேலை வெட்டி இல்லாம சுத்துறேன் சாப்பாடு போட்டா இப்படி கழுதை புடிச்சிட்டு திரியிறியே, உன்ன வீட்டுக்கு வாடா பேசிக்கிறேன். ஐயோ தலையெழுத்து, இப்படி ஒரு புள்ள வந்து வாச்சிருக்கு. எழுது வயிறு சார். காந்திஜி 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 இல்லப்பா காந்திஜி காந்திஜி எழுது. அடி வாங்கும் போது உனக்கு ஒரு தெம்பு வேணா சொல்றத கரெக்டா செய்வேன். சார் வேணாம் சார் சார் இந்தி பண்டிட், உன் பொண்ணு மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா சத்தியமா சொல்றேன் நீ தீண்டடா. ஏய் சொல்லவா, உன் பேத்தி மேல இருக்கிற லவ்வுக்காக இத்தனை அடியும் வாங்கிக்கிறேன். நாளைக்கு உன் பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறவழி கடிச்சிருவேன்டா. நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க, எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உங்க பொண்ணை மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க. நீங்களே எனக்கு அத்தையா வரணும், இதுதான் என் லட்சியம். அத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சலையா? எங்க பண்ணிட்ட கோவிந்தசாமி வீடு தெரியுமா? தெரியாதுமா. திருச்சியில புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்கு. அட தெரியாதுமா. பேரு கூட சோமபயில் வேணுங்க. அட தெரியாதுமா. போமா. சாவு ராய்க்குமா காலையில வந்து லோலோலையா. இங்க கேட்டு பாருங்க. ஹிந்தி பண்டிட்ட கோவிந்தசாமி வீடு தெரியுமாங்க? தெரியாதுமா. திருச்சியில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்திவாதியா இருக்கு. தெரியாதுமா. போமா. பேரு கூட சோமபயில் வேணுங்க. அட போமா, தெரியாது. அடடா பெரிய தொல்லையா போச்சு. அட தெரியும் சொல்லலாம் போயா. எங்கம்மா பேரை சொல்லியாச்சு, ஊரை சொல்லியாச்சு, உத்தியோகத்தையும் சொல்லியாச்சு. ஆனாலும் யார கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிறாங்க. அத்தை, பேரு ஊரு உத்தியோகம் இதெல்லாம் சொல்லி அட்ரஸ் கேட்டா நிச்சயமா கிடைக்காது. வேற விதமா தான் கேட்கணும். எப்படி வேற விதமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னங்க? ஒண்ணு இல்ல, ஒரு வீட்டு அட்ரஸ் தொலைச்சிட்டோம். அந்த வீட்டுல 16-17 வயசுல ஜெயா ஜெயான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா. ஜெயாவா? திருச்சியில இருந்து புதுசா குடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க தானே? ஆமா. அவங்க அப்பா கூட ஹிந்தி பண்டிட்டு ஐசி கோவிந்தசாமின்னு பேரு, அவங்க தானே? ஆமா. அவங்க தாத்தா குஸ்தி வாத்தியார் சோமநாத, அவங்க தானே? ஆமா. அவங்க அம்மா லட்சுமி அம்மா, அவங்க தானே? ஆமா. அவங்க தங்கச்சி பேரு பப்பி, அவங்க தானே? ஆமா. ராமசாமி பிள்ளை தெரு,
புது நம்பர் 8, பழைய நம்பர் 18. வீட்டுக்கு முன்னால இடது பக்கம் சின்ன திண்ண, வலது பக்கம் பெரிய திண்ண. கதவு பச்சை பெயிண்ட், சன்னல் பச்சை பெயிண்ட், அதுதான் அவங்க வீடு. அட கஷ்டகாலமே, அப்பன் பேரை சொன்ன, ஊரை சொன்ன, உத்தியோகத்தை சொன்ன, அவன் தெரியாது தெரியாதுன்னு சொன்னா 16 வயசு பொண்ணு ஜெயான்னு